உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத 5 ஜோதிடர்களுமே அவங்களோட கணிப்புல இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க. இந்த 2025 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? ஆரோக்கியம் பாஸ்கரம், உடம்பு ஆரோக்கியத்தை பார்க்கணும். இருந்தாலும் இந்த கடைசி காலத்தில் ஒரு 4 வருஷமாக இருந்த பிரச்சனைகள் இனி வராது. உடல் ஆரோக்கியம் மட்டுமில்லை, மன ஆரோக்கியத்தையும் பார்க்கணும். இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வருமான மாற்றங்கள், தொழிலை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது, இது அத்தனையுமே உங்களுக்கு அமையும். இந்த காலகட்டத்தில் தான் பழைய கடன்கள் தீரும், திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும், ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும்னு சொன்னது எதற்காகனா, நீங்கள் ரொம்ப நேரம் உழைப்பீங்க, அதில் ஆட்டோமேட்டிக்காக வருமானங்கள் கூடுமே. ஆகவே இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டால் இந்த சனிப்பெயர்ச்சி அற்புதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். 2025 நம்ம ஏற்கனவே பேசுனது மாதிரி ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல துளாராசிக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஜாக்பாட் எல்லாம் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிருந்தோம். பாருங்க, துளாராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். இந்த துளாராசிக்காரங்களை இப்பவுமே நீங்க கவனிங்களே. இப்போ இன்னும் சனிப்பெயர்ச்சிக்கு 3 மாசம் இருக்கு. வருஷம் பிறக்கிறதுக்கு இன்னும் 10 நாள் பாக்கி இருக்கு. இருந்தாலும் அவர்கள் இன்றிலிருந்தே அவருடைய வாழ்க்கை மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமா துவங்குவாங்க. வீட்டுக்குள்ள சில பெயிண்ட் அடிப்பாங்க, பல்பு மாத்திரம்பாங்க, வீட்டுக்குள்ள மேட்டை கழட்டி தூர போடுறம்பாங்க, கட்டில மாத்துவாங்க. மொத்தத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை வளரக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த துளாராசியில பிறந்திருக்கக்கூடிய பெண்களை பாருங்களேன், கட்டாயம் இது வரைக்கும் தங்கமே வாங்கினது இல்லை, இப்ப நகைக்கடையில் நிக்கிறத பார்க்கலாம். தங்கம் சேரும் அவங்களுக்கு. இதுல என்ன சொல்ல போனா 6ஆம் இடத்துல போய் சனி அமர்கிறார். இந்த 6ஆம் இடத்தில் அமர்கின்ற போது தொழில் யோகத்தை கொடுப்பார். உழைப்பு, உத்வேகம், முயற்சி, முன்னேற்றங்கள், இப்படி எத்தனையோ வழிமுறைகளில் அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலை கொஞ்சம் விழாவாரியா டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். எக்ஸ்பான்ஷன் பண்ணுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்கு பாருங்க. ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கிறாங்க, அவர் 500 பேருக்கு வேலை கொடுக்குறார். இந்த மாதிரி கம்பெனிகள் டபுள் டைமா முன்னேற்றத்துக்கு போகும். அதற்கு அரசாங்கத்தின் உதவி கிடைக்கும். அரசாங்கம் போடுகிற சட்டங்களும் திட்டங்களும் இப்போ இந்த துளாராசிக்காரங்களுக்கு பக்காவா லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல சேரும். அதுலயும் குறிப்பாக அரசாங்கத்தோடு இணைந்து செயலாற்றுறாங்க பாருங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது போலவே குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா போகும். இந்த அடிதடி, சண்டை, வாக்குவாதங்கள், சச்சரவுகள் எதுவுமே இல்லாம 2 பேரும் சைலண்டா, இவங்க என்ன கணவன் மனைவியே இல்ல அண்ணந்தங்கச்சியா அருமையா சத்தமெல்லாம் போறாங்க, இப்படி கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கை இனிக்கும். இதே போல இந்த சனி பகவான் 12ஆம் இடத்தை பாக்குறாரு. நிறைய பேருக்கு தூங்குறதுக்கு நேரம் இருக்காது, இல்ல கனவு தொல்லைகள் வரும். இளம் பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு என்ன நேரம் இருக்காது, தூங்குவாங்க, கனவு தொல்லைகள் வரும். கனவுல பிள்ளைங்க அழுது கூப்பாடு போடுது பாருங்க. இதெல்லாம் இந்த துளாராசி குழந்தைகளை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வயதானவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கால் கையில அடிபடாம பாத்துக்கணும். இப்ப செப்பல் போட்டுட்டு போறாங்க, செருப்பு கடிச்சு வச்சிருது, 6 மாசம் ஆகி போச்சு நொண்டிக்கிட்டு அலையிறது உண்டு. இப்படிப்பட்ட தன்மைகள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்தளவு சாப்பிடுறதுல கொஞ்சம் நின்று மென்னு சாப்பிடணும். அவசர கதியில வேலை நிறைய வந்துருச்சு, சனி பகவான் தான் கொடுக்குறாரு, ஆனா அவரோட உறுப்பு தான் வயிறுல ஒரு பாகம். அப்ப அவரை வச்சு அவருக்கு எடுத்துடக்கூடாது இல்ல. அப்ப நல்லா மென்னு சாப்பிடணும், நின்று சாப்பிடணும், நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும், நல்லா இருக்கணும். ஆக என்னை பொறுத்தளவு துலாத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும். உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் உண்டு. 6ஆம் இடத்துல சனி இருந்தாதான் இந்த முதல்ல வீட்டை விட்டு போறாங்க பாருங்க, பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஊரை விட்டு போற, வீட்டை விட்டு அவங்களுக்கெல்லாம் இந்த 6ஆம் இடத்துல சனி இருப்பது மிக உத்தமம். யாரென்று தெரியாத அந்நியர்களின் உதவி பிரமாதமாக கிடைக்கும். அப்ப நீங்க எங்க போனாலும் போற இடத்துல உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்ப ஏற்கனவே வெளிநாட்டுல போய் 4 வருஷமா உட்காந்துருக்கிறேன் சார், எனக்கு விசா சிட்டிசன் கிடைக்குமா இல்ல கிரீன் கார்டு கிடைக்குமான்னு சந்தேகத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும். அந்த ஊர்லயே வீடு வாங்கலாம், அந்த ஊர் கவர்மெண்ட் பேங்க்லயே லோன் வாங்கலாம். இப்படி இருக்கின்ற இடத்தை தன்வசப்படுத்தி பக்காவா தன்னை வளர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் இந்த துலாத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பா கிடைக்கும். பொதுவாகவே துளாராசிக்காரங்க எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா
ஒரு பக்கமா ஓரக்கண்ணால நமக்கு இது கிடைக்குமான்னு யோசிக்கக்கூடியவங்க. இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இந்த தகுதியும் இருக்குது, எண்ணங்களும் அப்படி இருக்குது. சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சியும் ரொம்ப சிறப்பா இருக்குது. துலாத்துல பிறந்தவர்கள் என்னை பொறுத்தளவு அடுத்த வருடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 மாசத்துக்கு அதிர்ஷ்டசாலிகள் தான். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க, நல்லா செஞ்சுக்கோங்க. இதுல ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா நாங்க சும்மா சொல்லுவோம், கருத்த பெருமாளை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லுவோம். அது என்ன கருத்த பெருமாள் பார்த்தீங்கன்னா பெருமாளே கருப்பா தான் இருப்பாரு. நீ கிருஷ்ணர் படம் கண்ணன் படம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப நீங்கள் யாரை கூப்பிடணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயிலுக்கு போங்க, குருவாயூருக்கு போங்க, திருப்பதிக்கு போங்க, உங்களால் முடிஞ்ச உண்டியல் காணிக்கைகளை போடுங்க, வேண்டுதல் வச்சுக்கோங்க. ஏழை எளியவர்கள் உங்களை தேடி வருவாங்க, கேட்ல நிக்கிறாங்க, கதவை தட்டுறாங்க. இல்லைன்னு சொல்லாம உங்களால் முடிஞ்சதை, அவன் 1000 ரூபாய் எதிர்பார்த்து வந்திருக்கிறான், 100 ரூபாய் கையில கொடு, பரவாயில்ல இன்னொரு வாட்டின்னு சொல்லி அனுப்புங்க. இப்படிப்பட்ட போக்குகள்ல போனீங்கன்னா இந்த துலாத்துல பிறந்தவங்க அற்புதமா வாழ்க்கையை வாழ்றத அடுத்த வருஷம் பார்ப்பாங்க. ஒரு சந்தோஷமா இருக்கலாம். அப்பா நமக்குரிய காலம் வந்தாச்சு, இனிமேல் நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறக்கூடிய காலகட்டம் 6ஆம் இடத்து சனியின் காலகட்டம். அவர் போய் உட்கார இடம் மீனராசியில், குருவுடைய வீட்டில். இவர்களுக்கு பொதுவாக கோச்சார ரீதியாக அது 6ஆம் இடம். அது ருண ரோக சத்துருஸ்தானம், எதிரிகளை வெற்றி பெறுகின்ற இடம். சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்கின்ற போது தான் உடல் ரீதியாக முதல்ல தெளிவு வருங்க. என்னதான் நோய் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் சரி, இப்போ அதற்குரிய தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு படத்தை படிக்க இருந்திருக்கலாம், இல்லை நோய் தொடர் நோயாக இருந்திருக்கலாம், அதெல்லாம் வெளியில் வர முடியும். அது மாதிரி சொந்த வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்க, தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, நிறைய முதலீடு போடுறீங்க, காம்படிஷன் வந்துகிட்டே இருக்குது, உங்களை சமாளிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இனி வரும் காலம் இவர்களுக்கு யோக காலமாக இருக்கும். எதிரிகள் எல்லாம் இருந்த இடம் நிறைய போயிடுவான். போட்டியாளர் போகிறா இவர்களை பார்த்து அவர்கள் பயப்படக்கூடிய நிலை ஏற்படும். இவங்க பேர் வழக்குகள் இருந்தால் கூட வழக்குகள் வெற்றியாகும். ஒரு அற்புதமான காலகட்டம் துலாம் ராசினருக்கு இந்த 6ஆம் இடத்து சனியுடைய காலகட்டம். அது ஒரு பக்கம் சனி இருக்கிற இடம், புரியுங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது சில நம்ம மக்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தெளிவாக சொல்கிறேன் நான். ஒரு நிறைய கிடைக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுடைய பாதை மாறும். அது பணம் கிடைத்தாலும் சரி, பெண் கிடைத்தாலும் சரி, பொன் கிடைத்தாலும் சரி, அதிகமாக கிடைக்க கிடைக்க இவர்கள் வேறு பாதையில் போக ஆரம்பிப்பாங்க. உன்னை கொடுத்து உன்னை மாட்ட வைக்கிறேன்னு சொல்கிற மாதிரி சனி 6ஆம் இடத்துல போய் உட்காந்து உன்னை எதிரி போல காலி பண்ணிட்டாரு. மைதானம் காலியாக இருக்குது, நீ தான் அங்கே கிங்கு. அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் படம் 8ஆம் இடத்துக்கு. என்ன நோய் நொடி கிடையாதுங்க, நோய் நொடி சித்திடுவார். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். அப்போ என்ன பண்ணுவார்? செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் இங்கே கை வைப்பார். நீ ஒழுக்கம் தவறினால் நீ தலை குனிய வேண்டிய நிலை ஏற்படும். ஒழுக்கமானவர்களுக்கு இப்போது வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா கலப்படம் இருக்கும், அதிகாரின்னு பார்த்தா லஞ்சம்னு ஒன்று வரும். இவர்களுக்கெல்லாம் சோதனை காலமாக இருக்கும். சுய ஒழுக்கம் இருந்தால் நேர்மையாக செயல்பட்டால் அது 8ஆம் இடம் பலவீனமாகும். இல்லை என்றால் நீங்கள் அந்த சுழலில் போய் மாட்டிக்குவீங்க. பார்த்தீங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம், 7ஆம் பார்வை உங்கள் ராசி 12ஆம் இடத்துல. இப்போ விரைய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு குடும்பத்துக்காக நீ இடம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், சுபகாரியங்கள் நடத்தலாம், இப்படி செலவுகள் ஏற்படும். இது இயல்பானது, புரியுங்களா? இன்னும் 12ஆம் இடத்தை பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மருத்துவ செலவை மட்டும்தான் பார்க்குறாங்க. மருத்துவ செலவு மட்டுமே கிடையாது, எல்லா செலவுகளும் அடக்கும். இன்னொரு விஷயம், 6ஆம் இடத்தை உட்காந்துட்டாரு, 10ஆம் பார்வை 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போது தைரியமாக, துணிச்சலாக, வேகமாக, தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு லாபத்தை அடையக்கூடிய நிலையும் துலாம் ராசினருக்கு இந்த 7.5 சனி காலம் இருக்கும். பொதுவாக 3ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு. இந்த தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல், ஒரு பக்கம் வரவு, எதிரி இல்லை, இதுதான் உங்களை என்ன பண்ணும்? 8ஆம் இடத்துல போய் மாட்டோம். ரொம்ப யோகமான காலகட்டங்க. இவங்க கொஞ்சம் நியாயமாக, நேர்மையாக, ஒழுக்கமாக இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டால் இவர்களை மிகப்பெரிய வெற்றியாளர்கள். இவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம்ல இருக்கா? என்னன்னா இவர்களுக்கு இந்த நேரம் இல்லை, இது சனியை வச்சு சொல்ல முடியாது, புரியுங்களா? சனியினால நிச்சயமாக இவர்களுக்கு, ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார், 12 சனி பார்க்குறார், புரியுங்களா? அப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது மற்றவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. இப்போ திருமணமானவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்க போகுது சார்? சந்தோஷமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, நிச்சயம் சந்தோஷம். அதை சொல்லுன்னா இவர்களுக்கு ஏற்ற முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு, தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடல் நலிவு போச்சுனாவே எல்லா தெம்பும் உடம்புகளும் வந்துடும். அப்போ மனத்தெளிவு வந்துடும், ஆசைகள் வந்துடும். 6ஆம் இடம் என்பது சந்தோஷத்தையும் குறிக்கின்ற இடம். இவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்.
அதில் எந்த குறைபாடும் இல்லை. வேறு எல்லை தாண்டி போகின்ற நிலை கூட ஏற்படும். அதான் சொல்கிறேன் நான், அதில் தான் ஜாகிரதையாக இருக்கணும். இவங்க புகழ் அந்தஸ்துக்கு குந்தம் வருவது என்னென்னா எல்லை தாண்டி போகின்ற போது இவரோட நெருக்கடி வரும். ஸோ ஒழுக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். சனீஸ்வர பகவான்கிட்ட ஒழுக்கம் தவறுனீங்கன்னா அவங்கள வச்சு செஞ்சுடுவார். புரியுங்களா? என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். பல பேருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கேன். புரியுங்களா? அவருடைய ஜாதகத்தில் நீங்கள் ஒழுக்கமாக இருந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. நேர்மையாக இருந்தால் ஜெயிப்பீங்க. தவறு செய்தால் நிச்சயமாக தண்டனை உண்டு. 6ஆம் இடம்ங்கிறது சனிக்கு ஒரு நல்ல இடம் அப்படின்னு எல்லா மக்களும் சொல்கிறாங்க. பட் 6ஆம் இடம் நல்ல இடம் தான். ஆனால் 6ஆம் இடம்ங்கிறது வயிறு, கடன், இந்த மாதிரி நோய், எதிரி இதெல்லாம் சொல்கிறவர். சனி பகவான் நோய்க்கும் காரகன். ஸோ துளாராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது நோய், கடனில் மட்டும்தான். புதிய வழக்கில் ஈடுபடக்கூடாது. புதிய வழக்கில் ஈடுபட்டாங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஜெயிக்காது. ஒரு கம்ப்ளைண்ட் போனால் ஜெயிக்காது. மற்ற விஷயங்களில் இவங்களுக்கு ஜெயிக்கும். எப்பவுமே 6ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது கொஞ்சம் அவங்க கடன் சார்ந்த விஷயங்கள் வாங்காமல் இருக்கிறது தான் அதில் பரிகாரம். அதே மாதிரி 6லேருந்து அவர் நேராக வந்து 8 பார்ப்பார். அதுக்கடுத்து 12 பார்ப்பார். அதுக்கப்புறம் 3 பார்ப்பார். அப்போ 3, 8, 12 இந்த ஸ்தானங்களை சனி பகவான் பார்க்குறாரு. இப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது செருப்புன்னு அதுக்கு சொன்னேன். பட் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து 12ஆம் இடம் ஒரு நீண்ட தூர யாத்திரை. அதாவது இந்த துலா லக்னக்காரங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு பாத யாத்திரை போகிறது. ஒரு பாத யாத்திரை போயிட்டு வந்தாங்கன்னா பாருங்க, 3ஆம் இடம் காவடி, 8ஆம் இடம் போகிறது, 12ஆம் இடம் பாத யாத்திரையாக போகிறது. ஒரு முருகன் கோயிலுக்கு ஒரு பாத யாத்திரை போனாலோ அல்லது எந்த கோயிலுக்கு ஒரு பாத யாத்திரை போனாவோ ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். சார் ரொம்பலாம் என்னால் முடியாது சார், கஷ்டம் சார், வயசாகுது சார்னா ஒரு சின்ன மலை இருக்குது, கீழே இருந்து படிக்கட்டில் மேலே ஏறி போகலாம். அப்படி இல்லை சார் அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி வண்டி நிறுத்திட்டு பாத யாத்திரையாக நினச்சி போயிடலாம். இது ரொம்ப கொஞ்சம் தூரம் நடக்கணும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாவது நடக்கணும். துலா லக்னக்காரங்க கொஞ்சமாவது நடக்கணும். சரி வயசாயிருச்சு சார் என்ன சார் பண்ணலான்னா ரொம்ப எளிமை, போர்வை தானம் பண்ணால் மிகச்சிறந்த வாய்ப்புகள் கிடைச்சிரும். போர்வை அப்படியே போத்தி படுக்கிறாங்க. ஒரு வயதானவர்களுக்கு, சனினாவே வயதானவர், நீங்கள் போர்வை தானம் பண்ணால் மிகச்சிறந்த வாய்ப்புகள் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக நடக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு துலாக்கோல் போலும் வாழக்கூடிய ஆளுன்னு சொல்லியிருக்காங்க. ராஜா போல வாழணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அவன் எந்த சூழ்நிலையும் தடுமாறக்கூடாது அப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்கான். அது வந்தாதானே சொல்ல முடியும். அந்த காலம் இந்த காலம் இவங்களை தப்பு பண்ண வைக்க சொல்லி, நீ இப்படி செய்யின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்து செய்யாத தவறை செய்ய வைக்க சொல்லி, முடியாது நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னு எதிர்த்து நின்று துலாக்கோல் போல்னா அவன் அந்த அரசாங்கத்தையோ இல்லை இதையோ எதுக்கக்கூடிய ஆளாவோ இல்லை தனக்கு மேலே இருக்கவங்களை எதுக்கக்கூடிய ஆளாவோ ஒரு சோதனையான காலகட்டம் இந்த காலகட்டம். ஏற்கனவே 8ல் குரு இருக்குது, 6ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த மார்ச் 29க்கு அப்புறம் சனியும் போய் 6ல் போய் உட்காந்துனா இவங்களை மறைமுகமாவோ நேர்முகமாவோ கொல்ல துடிப்பாங்க, இல்லை ஆளையே காலி பண்ணணும்னு நினைப்பாங்க. இவங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சேன்னு ஹிஸ்ட்ரி ஏற்படும். ஜஸ்ட் மிஸ் ஆச்சு, தப்பிச்சிட்டான், என்ன பண்ணாலும் அவன் தப்பிச்சிட்டானே அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இந்த காலம்தான் ஏற்படும். அதனால துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் ஆயில் கெட்டியாக இருக்கிறதுனால அந்த ஆயிலை ஒரு தடவை டெஸ்ட் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால வாகனத்துல போவதோ, அதிபயங்கமா ஓட்டுவதோ, அதிபயங்கமா தப்பான கால்குலேஷன் பண்ணுவதோ, தூங்கி விடிய முழிச்சிட்டு விடிஞ்சக்கப்புறமும் போய் ஓட்டிட்டு போவதோ கூடாது. சாப்பிடும்போது நீங்க செஞ்ச குழம்பு சாப்பாடு இருக்குது இல்லைங்க, அந்த காலத்துல கூரை வீடா இருக்கும், இப்போ கொஞ்சம் டார்ச் பில்டிங் இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு 10-15 பல்லிகை 20 பல்லிகை வாழும் ஒவ்வொரு வீட்லையும், மறைமுகமாக வாழும். அது கூட வந்து சூசைட் பண்ணிக்கும். குழம்புல பண்ணிக்கும். பள்ளிகள் வந்து சூசைட் பண்ணா என்ன அர்த்தங்க? அதே கரெக்டா குழம்பு மேலே வந்து விழுவணும். அதுக்கு பேர் தான் சூசைடு. சில பார்த்தீங்கன்னா சில மிருகங்கள் பார்த்தீங்கன்னா
சிங்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே போய் குழியில் வந்து செத்ததெல்லாம் வீடியோ பார்ப்பீங்க. சாகும்போது கண்ணுக்கு யார் கண்ணுக்கும் தெரியாம போய் செத்த மிருகங்கள்லாம் இருக்குது. சாக போன நேரம் அப்படி பண்ணும். அதனால எந்த உணவும் கூட விஷமாகும்னு சொல்லியிருக்கோம். ஆனா உயிருக்கு ஆபத்து இல்லை, பட் அந்த மாதிரி ஒரு சிக்கல் ஏற்படும் காலம் இது. அதனால காப்பாத்திட்டாங்க தான் பேர் வரும். ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த சிக்கல் ஏற்படும். துளாராசி சித்திரை சுவாதி இவங்களுக்கெல்லாம் வந்து புலியை சித்திரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மருதமலை கோயிலுக்கு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா புலியோட வாகனத்திலேயே உடுமன் கோயில் இருக்கும். அங்கே வாகனம் பார்த்தீங்கன்னா புலி இருக்கும், சிறுத்தை இருக்கும். அதை கும்பிடணும். இல்லை ஐப்ப மாலைக்கு தொடர்ந்து வருஷத்துக்கு உதவியோ மாதத்துக்கு ஒரு முறையோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் அடிக்கடி இந்த 2.5 வருஷம் போகணும். அதே சமயத்தில் விசாக நட்சத்திரக்காரங்க கம்பல்சரி திருச்செந்தூர் கோயிலுக்கு போவது நல்லது. திருச்செந்தூர் கோயிலுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சனி சம்மந்தப்பட்ட கோயில், தனி கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு சனி பகவான் கோயில் தனியாக வச்சுருக்காங்க. ஒரு விளக்கு பற்ற வச்சு கூட்டமே இருக்காது. பெரிய பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் சாமிக்கு கூட்டம் போயிட்டு இருக்கும், இந்த சனீஸ்வரனுக்கு கூட்டமே இருக்காது. அந்த கோயிலில் போய் அந்த இடத்துல போய் 1/2 மணி நேரம் முட்டி போட்டோ இல்லை விளக்கணு பற்ற வச்சோ ஒரு எங்கே போனாலும் 108 தடவை இல்லை 9 தடவையாக சுற்றணும். சும்மா 2 தடவை சுற்றினேன் 3 தடவை சுற்றினேன் போனதே அதுக்கு தானே. இங்கேருந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போவோம். அந்த கோயில் 1 மணி நேரம் கூட 2 மணி நேரம் இருக்குது, பெரிய விஷயமா இருக்குது. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்து அப்படிப்பட்ட கோயிலுக்கு போகணும். போய் 7 மணி நேரம் 8 மணி நேரமெல்லாம் இருந்தால் இன்னும் நல்லது தான். அப்படி இருந்துட்டு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டாவே போதுமானது தான். அடிக்கடி போகணும் அப்படின்னா உங்களோட நட்சத்திர அன்னைக்கு போவது நல்லது. விசாக நட்சத்திர அன்னைக்கு போவது நல்லது. அதுக்கு பக்கத்தில் ஏதாவது சனி பகவான் கோயில் இருந்தால் அந்த விசாக நட்சத்திர அன்னைக்கே போய் கும்பிடணும். அப்படி போகும்போது இன்னும் அவங்களோட தோஷத்தோட அளவு கம்மியாகும். ட்ராவல் பண்ணும்போது ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்ஸில் தான் போகணும். நான் தனியாக கார் ஓட்டிகிட்டு போனேன், நான் அடித்து பிடிச்சி போனேன், குடும்பத்து காரோடு போனால் தான் நாங்கள் போவோம் அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக போக சொல்லுங்கள். ரொம்ப பொது பயணம் பொதுதாக போகணும். அதே மாதிரி காசு அதிகமாக கொடுத்து டிக்கெட் கொடுத்து உள்ளே போய் ஷார்ட்கட்டில் போய் கும்பிட்டு வந்தோம். 1 மணி நேரத்தில் போனோன்னா வந்துட்டோம். இப்போ லட்சக்கணக்கான கூட்டம் இருந்தாங்க. நாங்கள் வந்து அந்தளவு பண்ணோம்னா அதனால 7.5 போயிடாது. 6ஆம் இடத்துல இருக்க சத்து வியாதி கடை, இவங்க இந்த சத்துனா எதிரி ஆவாங்க, வியாதி வரும், கடன் ஆவாங்க. அப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் ராகும் துளாராசிக்காரனுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். எத்தனை நாளைக்குன்னா அந்த ராகு வர வைக்கு கடன் ஆக வந்து 1 நிமிடம் 1 கணம் இருந்தால் போதும். ஒரே ஒரு கணம் நீங்கள் ஏமாந்தீங்கன்னா சொல்லுனாலையோ இவங்க வந்து சொல்லுக்கு பேர் போனவங்களா இருப்பாங்க. சொல்ல காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா அது கேட்டாங்க, இப்போ கொடுத்தேன், சொன்ன பிரகாரம் கொடுக்கல, கேட்டாங்க கையெழுத்து போட்டேன், சொன்ன பிரகாரம் நடக்கலை. இப்படி அந்த துலா ராசிக்கு துலா லக்னமாக இருந்தாலும் சிக்கல் ஏற்படும். இந்த மாதிரி கோயில்களுக்கு போவது நல்லது. ஐயப்ப மலைக்கு போகணும், இல்லைன்னா திருச்செந்தூர் போகணும். சில டைம் திருச்செந்தூர் நடந்தும் கூட போகலாம். இந்த 2.5 வருஷத்தில் என்ன பண்ணணும்னா வீட்டிலேருந்தே நடந்து எங்கெல்லாம் யாரெல்லாம் வீடு இருக்காங்க. இப்போ நான் மெட்ராஸ்லேருந்து ஒருத்து போனாங்க, எனக்கு தெரிஞ்ச என்னோட கிளைண்ட் ஒருத்து கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்து போனாங்க. இப்படி அந்தந்த ஊர்லேருந்து அவங்கவுங்க ரொம்ப கொடுமையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. எந்த கால் வச்சாலும் நடக்கலை. ஒரு அடி பாதம் கூட நான் எடுத்து வச்சா சிக்கல். அவ்வளோ கடன் பிரச்சனை, அவ்வளோ சிக்கல், அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னா தயவுசெய்து 1 மாதத்துக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருளை கொடுத்துட்டு உங்களால் என்ன முடியுதோ கையில் எடுத்துக்கிட்டு பொடி நடையாக நடந்தீங்கன்னா போயிட்டு வரும்போது சிக்கல் கம்மியாகும். ஓகே சார்.